Hello everyone, welcome to Way to Trade Tamil. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பனா பார்க்குறோம். 25,441.05 அப்படின்றது ஓப்பன். ஸோ ஆஸ் பர் அவர் ப்ரீமியம் அனாலிசிஸ் ஓப்பனிங் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படிங்கும்போது 25,450 கால் அண்ட் புட் வந்து நம்ம ஓப்பனிங் ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற சிங்கிள் லைன் இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா, ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்ற இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி லோட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார் முடியும் போதே நம்ம ஒரு விஷயம் வந்து ரொம்ப கிளியராக சொல்லிடலாம். ஸோ நமக்கு டிகே நடந்துட்டு இருக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார் முடியும் போது நீங்கள் ஒரு விஷயம் கிளியராக சொல்ல முடியும். ஸோ ரெண்டுமே வந்து பிலோ த பிரேக் ஈவன் அப்படின்னா, ஸோ நமக்கு இன்னைக்கு சைட் வேஸ் அப்படின்றது அர்த்தம், ஓகேங்களா. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ரெண்டு பக்கமும் டிகே நடந்துட்டு இருக்கு, கரைஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்படின்னும் போது we don't trade aggressively at 920 925. ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் ஸோ அக்ரெசிவான ட்ரேடை நம்ம போட மாட்டோம், ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ ஈவன் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரெண்டு பாரும் ஸ்பாட் என்னதான் ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ரெட் பார் கொடுத்துருக்கோம் அப்படின்னாலும் நமக்கு ரெண்டு பேருமே ஓப்பன் ஆன இடத்த விட லோவர் ப்ரைஸஸ் தான் மேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்னும் போது இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிகே அப்படின்னும் போது நம்ம வெளியே தான் இருக்கணும். ஸோ ஆல்ஸ் நம்மளோட என்எஃப்எஸ் கான்செப்டுக்கு மூவ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ ஓகே அப்படின்னும் போது இப்போ நமக்கு கால் ஆப்ஷன் போகணும், அதாவது 25,450 கால் ஆப்ஷன் ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கு. ஸோ இதை ஐடிஎம்மாக மாறப்போகுது அப்படின்னா ஸோ என்ன நடக்கணும், ஸோ இதை உடச்சி சப்போர்ட் அடிச்சுட்டு மேலே போகணும். ஸோ சப்போர்ட் அடிக்கும்போது we can enter. ஸோ ஆல்ஸ் ஸோ இவன் மேலே போகிறோம் அப்படின்னா 25,450 புட் ஆப்ஷன் ஐடிஎம் மாறப்போகுது அப்படின்னா 450 விட ஸ்பாட் மார்க்கெட் லோ மேட் ஆகும்போது 450 அப்படின்றது ஏடிஎம் இருந்து ஐடிஎம்மாக மாறும். ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு பேருமே உடைக்கல. ஸோ கம்ப்ளீட்லாக டிகே நடக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஸோ ப்ராப்பராக அரௌண்ட் வந்து நமக்கு 88.75ல ஸோ பிலோ த பிரேக் இருக்குது அப்படின்னாலும் ஸோ வி டேக் சம் கிரைட்டீரியா டு ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி எடுப்போம். ஸோ அதில் வந்து இங்கே என்ட்ரி எடுக்கிறோம், ஓகேங்களா. ஸோ இங்கே என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இவனோட immediate TP will be so blue line, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு 1:1 தான் வரும். ஸோ ரிவார்டு வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இல்லை ஆக்சுவலி, ஓகேங்களா. ஆனால் டிகே நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல போனால் டிபி அடித்தா எக்ஸிட் ஆகணும். ஸோ அரைல்ஸ் வந்து நமக்கு எஸ்எல் கொடுத்தா எஸ்எல் வந்து கொடுக்கணும். ஸோ நமக்கு இந்த இடத்துல அரை அடிச்சுட்டே இருக்கோம், பட் எஸ்எல்ஏ கொடுக்கல. ஸோ ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து ரியாக்ஷன் கொடுக்குறோம். ஃபியூ பாயிண்ட்ஸ் மீன் அரௌண்ட் வந்து 15 பாயிண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் நமக்கு கொடுத்துருப்போம். ஸோ ஆஸ் அ ஸ்கேல்பராக ஸோ நம்ம இங்கே தான் என்ட்ரி எடுத்துருப்போம். பர்ஃபெக்டான என்ட்ரி 15 பாயிண்ட்ஸ். ஸோ எஸ்எல் பார்த்தீங்கன்னா நமக்கு 15 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம், ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நமக்கு அதுதான் நடந்தது ஆக்சுவலி. ஸோ ஏன்னா சைட் வேஸும் தெரிஞ்சாச்சு. ஸோ அதை தாண்டி நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ஸோ எஸ்எல் கொடுக்க ரெடியாக இருக்கணும், ஓகேங்களா. நம்மளோட ரெஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து எஸ்எல் கொடுத்துட்டோம். ஸோ எஸ்எல் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது வி ஆல்சோ மூவ் த மார்க்கெட் டைரக்ஷன், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 13 பாயிண்ட் எஸ்எல் அப்படின்றத கொடுத்தாச்சு. ஸோ ஆஃப்டர் தட் திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் என்ட்ரி, திஸ் இஸ் அ இமிடியட் டிபி, ஓகேங்களா. ஸோ அப்போ ஸோ இதுக்கான எஸ்எல் எவ்வளோ தூரம் அப்படின்னா ஸோ இட்ஸ் அ மைன்யூட் எஸ்எல், சம்டைம்ஸ் 5 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் ஈவன் பிரேக் ஈவன் வந்து போகும், ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ அப்படின்னும் போது இமிடியேட்டான டிபி அப்படின்றது நமக்கு இதுதான். ஸோ இந்த ப்ளூ லைன் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக we can exit from the trade, ஓகேங்களா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃபஸ்ட்டு டிபி
20 பாயிண்ட்ஸ் இந்த ஹிட்டு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைட்வேஸில் 30 to 40 பாயிண்ட்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ குட் ரிட்டர்ன். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து வெளியே போயிடுவோம். ஸோ நார்மலி சைட்வேஸ் தாண்டி கிடைச்ச ஃபர்ஸ்ட் என்ட்ரி எங்களுக்கு 13 to 15 பாயிண்ட்ஸ் எஸ்எல் வந்து கன்ஃபார்மாக ஹிட்டு. இது நம்மளோட லைவ் ட்ரேடிங் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆஃப்டர் தட் நமக்கு எஸ்எல் அடிச்சது அப்படின்னா ஃப்ளிப் ஆகும்போது வி ஆல்சோ மூவ் டு த மார்க்கெட் டைரக்ஷன். ஸோ நம்ம மார்க்கெட் டைரக்ஷனில் மூவ் பண்ணுவோம். ஸோ அது வந்து செகண்ட் என்ட்ரி. ஸோ டிபி 30 பாயிண்ட்ஸ் ஹிட்டு. ஸோ 15 பாயிண்ட்ஸ் வந்து கெயினில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ரைட்டர்ஸில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா ஸோ அந்த டைமில் ஸ்பாட் மார்க்கெட் என்ன வேல்யூ மேக் பண்ணியிருக்கு அப்படின்னா நமக்கு இன்னும் லோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் கரெக்டாக 1 o'clock. ஓகேங்களா? ஸோ 1 o'clock ஸ்பாட் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 350. பட் நமக்கு 450 எப்போலாம் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா நமக்கு அங்கே ப்ரீமியத்தை கொடுக்கல, ப்ராப்பரான மொமெண்டம் இல்லை அதில் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ தட் டைம் வி மூவ் டு 25,400 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட சேம் என்எஃப்எஸ் கான்செப்டில் ஒரு ப்ராப்பரான லாங் என்ட்ரி கிடைக்குது வித் ஸ்பாட் மார்க்கெட்டோட நம்மளோட ரேஞ்சோட சப்போர்ட்டோட. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பர்ஃபெக்டாக நமக்கு பஞ்ச் அடிக்கிறோம். ஸோ பஞ்ச் அடிக்கும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ 25,400 கால் புட் வந்து எடுக்கும். ஸோ அதில் அவனோட லெவல் 85.60, புட் ஆப்ஷனில் 91.70 அப்படின்ற லெவலில் இங்கே நமக்கு ஷார்ட் என்ட்ரியும் ஸோ இந்த ப்ரைஸில் நமக்கு ஷார்ட் என்ட்ரியும் ஸோ 30 பாயிண்ட்ஸ் இஸ் அ குட் ரிட்டர்ன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 1:1.5 அப்படின்றது பர்ஃபெக்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ ஹை மேரிட் மேக்ஸிமம் 40 பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல 15 நீங்கள் எஸ்எல் வச்சுட்டு ஸோ இதில் நமக்கு 15 கூட வராது, ஆக்சுவலி ரொம்ப மைனூட்டாக இருக்கும் எஸ்எல். ஓகேங்களா? ஸோ ஓகே அப்படின்னும் போது நீங்கள் 10 பாயிண்ட்ஸ் எஸ்எல் வச்சிங்க அப்படின்னாலும் இட்ஸ் அ குட். பிகாஸ் நம்ம என்ட்ரு ஆகுறது எங்கே அப்படின்னா ஸோ அவனோட எக்ஸிட் பாயிண்ட், அவனோட என்ட்ரி பாயிண்ட்டில் தான் நம்மளும் வந்து என்ட்ரு ஆகும் என்எஃப்எஸ் கான்செப்டில். ஸோ அப்படின்னும் போது நமக்கு எஸ்எல் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து தேர்ட் ட்ரேட் வித் என்எஃப்எஸ் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நமக்கு இன்னைக்கு பிபியில் என்ட்ரியே கிடைக்கல. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போது நமக்கு ப்ரீமியத்தில் எப்போ என்ட்ரு ஆகும் எப்போ எக்ஸிட் ஆகும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ நமக்கு நிஃப்டியில் அந்த மூவ் கிடைக்கும் போது சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ட்ரேட் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தோம். ஸோ அதில் அவனோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 43 வந்து என்ட்ரி கொடுத்து ஸோ அவனோட டிபி அப்படின்றது 123 அப்படின்னு சொல்லிட்டு ஹிட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு அரௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டபுளாக இருந்தோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பைரி டேல ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ட்ரேட் கொடுப்போம்.